ஹலோ மேம், குட் ஆஃப்டர்நூன். நேற்று வந்து டேரட் ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம பார்த்தோம். உண்மையாலுமே வேறு லெவலாக இருந்தது. நான் ஒரு ஒரு மாதிரி எதிர்பார்த்தேன், பட்டு அது வேறு மாதிரி இருந்தது. நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். பாஸ்ட்டில் வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருந்தது, ப்ரெசண்ட்டில் வந்து எப்படி இருக்குது, ஃப்யூச்சரில் வந்து எப்படி இருக்குங்கிற மாதிரி 3 காலமையும் நம்ம பார்த்தோம். உண்மையாலுமே நல்லா இருந்ததுங்க மேம். நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி பாஸ்ட்டில் எப்படிலாம் வந்து ப்ராப்ளம் வந்தது, அப்புறம் ப்ரெசண்ட்லாம் எப்படி வந்து மாறி இருக்குது, அந்த பாஸ்ட்லேருந்து எப்படி வந்து நம்ம அப்கிரேட் ஆனோம், அதே மாதிரி ஃப்யூச்சரில் வந்து எப்படி இருப்போம் அப்படிங்கிற ப்ரிடிக்ஷன் எல்லாமே வந்து நல்ல விதமாக கிடச்சிது. நான் மறுபடியும் ரீகால் பண்ணி பார்த்தேன். நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிட்டேன். நிறையா ரெமிடி, அதே மாதிரி எப்படியெல்லாம் இருக்கணுங்கிற மாதிரி எல்லா கைட்லைன்ஸும் கிடச்சிது. தேங்க்யூ ஸோ மச் மேம் இந்த ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணதுக்கு. ஆக்சுவலாக வந்து அந்த கொஷின் லிமிட்டோடு தான் நான் முடிச்சுக்கலான்னு இருந்தேன். பட்டு கேட்க கேட்க வந்து நிறையா தோணிக்கிட்டே இருந்தது. ஆனால் அதுலேயே கன்ஃபியூஷன் இருந்தது, எதை கேட்குறது எதை விட்றதுன்னு. அதுலேயும் வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் வந்து ஒரு 10 கொஷின் கேட்டேன். இன்னும் நிறையா இருந்தது, ஆனால் நான் அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது கேட்காம விட்டுட்டோமே அப்படின்னு. இன்னொரு சந்தர்ப்பம் கிடச்சிது அப்படின்னா இதில் வந்து பார்ட் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க மேம். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க மேம். ஆனால் உண்மையாலுமே நல்லா இருந்ததுங்க மேம். இப்போது நார்மல் ஆஸ்ட்ராலஜிக்கும் இதுக்கும் வந்து எல்லாமே ஒன்று தான், ப்ரெடிக்ஷன் தான். பட் வந்து மெத்தட் வந்து வேறு வேறையாக இருக்கும்போது அதோட ரிசல்ட்டும் வந்து கொஞ்சம் வேறு வேறு மாதிரி வருது. அந்த விஷயத்தில் இந்த இது வந்து நல்லா இருந்ததுங்க மேம். எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம். இந்த டேரட் கார்டு பற்றி எனக்கு எதுவும் தெரியாது.